அனைவருக்கும் வணக்கம். வளர்பிறை சஷ்டி எந்த நாளில் வருகின்றது? மாதத்தில் வருகின்ற வளர்பிறை சஷ்டிக்கு முருகனுக்கு எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் மற்றும் முதல் முறையாக நீங்கள் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்ய விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னென்ன கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த மாசி மாத வளர்பிறை சஷ்டி ரொம்ப விசேஷமாக அமைந்திருக்கின்றது. மாசி வளர்பிறை சஷ்டியும் ப்ளஸ் கிருத்திகை நட்சத்திரமும் இருக்கின்றது. கிருத்திகையும் சஷ்டியும் நம்ம சேர்ந்து கொண்டாடுவது போல் நமக்கு அமைந்திருக்கின்றது. இந்த நாளன்று விரதம் இருந்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். விரதம் இருக்க முடியாதவர்கள் மட்டும் பூஜையை மட்டும் செய்துக்கோங்க. விரதம் இருக்கிறவங்க காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு முருகனுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விரதத்தை தொடங்க வேண்டும். தொடங்கிட்டு நீங்கள் பால் பழமும் நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் மதியம் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. காலை ஏதாவது டிஃபன் ஐட்டம் மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. மதியம் மட்டும் சாப்பிடாமல் இருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஹெல்த்து நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா லைட்டாக உங்களுக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் காலையில் கம்மியாக சாப்பிட்டாலும் பரவாயில்ல, காலையில் சாப்பிடுங்க. பால் பழம் எடுத்துக்கோங்க. மதியம் சாப்பிடாமல் இருங்க. மாலை 6 மணிக்கு மேலே முருகனுக்கு மறுபடியும் நீங்கள் பூஜை செய்து கொண்டு அடுத்து விரதத்தை நிறைவு செய்யலாம். இப்படி தான் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யணும். ஒரு நாள் விரதம். இப்போ விரதம் இருக்க முடியாதவர்கள் காலையோ அல்லது மாலையோ நீங்கள் பூஜை மட்டும் செய்தால் போதும். இப்போ நிறைய பேர் வளர்பிறை சஷ்டிக்கு வீட்டில் இருந்தபடி வழிபாடு செய்கிறீங்க இல்லையா? ரொம்ப சிறப்பானதான். இருந்தாலும் உங்களுக்கு பக்கத்தில் முருகன் ஆலயம் அமைந்திருக்கின்றது அப்படின்னு முருகனுக்கு அபிஷேகத்திற்காக உங்களால் என்ன முடியுதோ ஏதாவது ஒரு பொருள், பால் வாங்கி கொடுக்கலாம், தயிர் வாங்கலாம், சந்தனம் வாங்கலாம், நம்மளால் என்ன முடியுதோ முருகனுக்கு வாங்கி கொடுப்பது. ரொம்ப சிறப்பாக அபிஷேகம் செய்வது என்னென்ன அப்படின்னா பால், தயிர், அரிசி மாவு, தேன், சந்தனம் இதைத்தான் ரொம்ப விசேஷமாக பண்ணுறாங்க. ஸோ நம்ம முருகனுக்கு நம்மளால் என்ன முடியுதோ அதை நீங்கள் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா போதும். உங்களுடைய வசதிக்கு ஏற்ப போல் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். நல்லா வசதியாக இருக்கிறீங்க அப்படின்னு முருகனுக்கு எல்லா பொருளுமே வாங்கி கொடுங்க. இல்லை அவ்வளோலாம் முடியாது அப்படின்னா உங்களால் முடிந்தது ஏதேனும் 1 அல்லது 2 நீங்கள் வாங்கி கொடுத்தால் போதும். அப்படி போயிட்டு நம்ம வழிபாடு செய்துட்டு வருவது இன்னமும் சிறப்பாக இருக்கும். கோவில் பக்கத்தில் அமைந்திருக்கின்றது, போக முடியும். அப்படி சூழ்நிலை இருப்பவர்களாம் எப்போதும் அபிஷேகம் பண்ணுறாங்கன்னு கேளுங்க. ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொன்றும் மாறுபடும். இப்போ பெரிய கோவில் அப்படின்னா அவங்க பொதுவாக ஒரு நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் அபிஷேகம் பண்ணுவாங்க. அது எல்லாருக்குமே தெரிந்ததாக இருக்கும். இப்போ நமக்கு சின்ன கோவில் அப்படின்னா நம்ம கோயிலை அவங்க எப்போதும் அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட கிட்ட தான் நமக்கு தெரியும். ஸோ அவங்கக்கிட்ட நம்ம கேட்டுக்கிடணும். அந்த பூசாரிகிட்ட நம்ம கேட்டுக்கிடணும். எப்போ நீங்கள் அபிஷேகம் செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு நம்ம அபிஷேகத்திற்கான பொருள் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அபிஷேகம் செய்வாங்க. இப்போ நம்ம கலந்து கொண்டு அதை பார்த்து நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. இப்போ ஒரு சில கோவில் காலை நேரத்தில் பண்ணுவாங்க. ஒரு 6 மணிக்கு மேலே சூரியோதயம் ஆரம்பித்த பிறகு 6 மணிக்கு மேலே அவங்க அபிஷேகம் தொடங்க ஆரம்பிப்பாங்க. அப்போது நீங்கள் கலந்துக்க முடியாது. அப்படி இருப்பவர்களாக நீங்கள் பொருள் மட்டும் வாங்கி கொடுத்தா போதும். நீங்கள் அதற்கப்புறம் உங்களுடைய ஒர்க்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, அதாவது நிறைய பேருக்கு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது மற்றும் வேலைக்கு ஆஃபீஸ்க்கு அனுப்புறது இந்த ஒர்க் தான் இருக்கும். ஏன்னா டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி ஒர்க் இருக்கிறவங்களாம் ஒரு 9 மணிக்கு மேலே 10 மணிக்கு மேலே போயிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு வந்துடுங்க. ஆனால் அபிஷேகத்திற்கு உங்கள் வீட்டிலேருந்து ஏதாவது பொருள் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பக்கத்தில் அமைந்திருக்கின்றது அப்படி இருக்கிறவங்களாம் பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது. வளர்பிறை சஷ்டிக்கு மாதம் ஒரு நாள் மட்டும் வளர்பிறை சஷ்டிக்கு நீங்கள் அபிஷேகத்திற்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும். அதற்காக நான் சொல்கிறேன். உங்களால் முடியுது அப்படின்னா போய்ட்டு வாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தபடி வழிபாடு நமக்கு எப்படி முடியுதோ அதற்கேற்றப்போல் நம்ம வழிபாடு செய்துக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் சிலையோ ப்ளஸ் வேல் வைத்திருக்கிறீங்க அப்படின்னா அபிஷேகம் செய்துக்கோங்க. ரொம்ப நல்லது. அபிஷேகம் முக்கியமான அபிஷேகங்கள் பால், தயிர், தேன், சந்தனம் இந்த மாதிரி அபிஷேகம் முருகனுக்கு ரொம்ப விசேஷமானது. பஞ்சாமிர்தம் இருந்தது அப்படின்னா பஞ்சாமிர்தம் பண்ணலாம். அப்படின்னா பாலும் தயிரும் பண்ணுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். குறைந்தது ஒரு 6 அல்லது 2 பண்ணால் போதும். முருகனுக்கு சந்தனம் ஃபைனலாக நீங்கள் அபிஷேகம் பண்ணணும். முதல்ல பால் அபிஷேகம் பண்ணலாம். அரிசி மாவு கலந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. விபூதி அபிஷேகம் பண்ணுவாங்க. தேன் அபிஷேகம் இது போன்ற அபிஷேகம் செய்துட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம். இப்போ மாசி வளர்பிறை சஷ்டி என்றைக்கு வருகின்றது அப்படிங்கிறத பார்த்துடுவோம்.
வளர்பிறை சஷ்டி பார்த்தீங்கன்னா கூட நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருப்பதனால ரொம்ப விசேஷமாக அமைந்திருக்கின்றது. மாசி மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை அன்று அமைந்திருக்கின்றது. 5/3/2025 மாசி 21ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நமக்கு வந்து வளர்பிறை சஷ்டி ப்ளஸ் கிருத்திகை மறந்துடாதீங்க. இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சஷ்டியும் இருக்குது கிருத்திகையும் இருக்குன்றது ரொம்ப விசேஷமானது. யாரெல்லாம் முடியுதோ அவங்களாம் கோவிலுக்கு போய்ட்டு வழிபாடு செய்துக்கோங்க. வீட்டில் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் காலை நேரம் வழிபாடு செய்யலாம், பிரம்மமுகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம், அல்லது வந்து காலை 9 மணிக்குள்ளே நீங்கள் வந்து பூஜையோ அல்லது விளக்கேற்றி வைத்தோ வழிபாடு செய்துக்கோங்க. மாலை பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு எப்போதுமே ஒரு பூஜைக்கான நேரம் பார்த்தீங்கன்னா பிரதோஷ நேரம் தான் நம்ம கணக்கு பண்ணுவோம். 4:30க்கு மேலே நமக்கு பிரதோஷ நேரம் ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஒரு 5:30லேருந்தே நம்ம வந்து பூஜைக்கு எல்லா ஏற்பாடுகள் பண்ணிவிட்டு நீங்கள் 6 மணிக்கு கரெக்டாக நீங்கள் வந்து விளக்கேற்றி வைத்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெய்வேத்தியமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதாவது நீங்கள் வந்து விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ணிக்கோங்க. சாதம் பருப்பு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டிஃபன் ஐட்டம் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா டிஃபன் ஐட்டம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து சுவாமி கும்பிட்டுட்டு அப்படியே நீங்கள் விரதத்தை நிறைவு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இரவு ஒரு 9 மணிக்குள்ளே நீங்கள் விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க. மாலை நேரம் தான் நம்ம விரதம் நிறைவு செய்வதற்காக சிறப்பான நேரம். காலை 6 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மாலை 6 மணிக்கு நம்ம பூஜையை முடிச்சுட்டு நம்ம விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இலை போட்டு சாப்பிடுவது ரொம்ப சிறப்பு. ஒருவேளை இலை கிடைக்காதவங்கலாம் நீங்கள் விரத சாப்பாடுக்காக தனியாக ஒரு தட்டு, அதாவது நம்ம புது தட்டாக ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதில் வந்து விரத சாப்பாடு மட்டும் சாப்பிட்ற மாதிரி ஒரு தட்டை ஒரு டம்ளர் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் தினமும் அதை அன்றாட பயன்படுத்தாமல் விரதம் என்றைக்கு இருக்கிறீங்களோ அன்றைக்கி மட்டும் அந்த தட்டில் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வாழை இலை கிடைக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை, கிடைக்காதவர்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சில பேருக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கும், ஒரு சில பேருக்கு பூ கூட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து வில்லேஜ் சைடில் இருப்பாங்களே, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறை தான் பூ கூட கிடைக்கும். ஃப்ரைடே அன்று மட்டும்தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருப்பவர்கள்லாம் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வைத்து பூஜை செய்யுங்க. இப்போ வந்து பூ கூட எனக்கு கிடைக்காது அப்படி இருப்பவர்கள் பூ உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் முருகனுக்கு தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. வெற்றிலை தீபம் ஏற்ற முடியும் அப்படின்னா வெற்றிலை தீபம் நீங்கள் ஏற்றலாம். தினை மாவில் மாவிளக்கு தீபம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாவிளக்கு தீபம் வந்து நீங்கள் சஷ்டி என்று ஏற்றுவது ரொம்ப நல்லது. பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும், நமக்கு நினைத்த வேண்டுதல் நடக்கும். முதல் முறையாக நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க, நீங்கள் வந்து வளர்பிறை சஷ்டிக்கு நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் முருகனுக்கு அப்படின்னா எத்தனை மாதம் நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னா 6 மாதம் வழிபாடு செய்யணும். அதாவது 6 வளர்பிறை சஷ்டி வழிபாடு செய்யணும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வேண்டுதலாக வச்சு வழிபாடு செய்கிறீங்கன்னா 6 வழிபாடு செய்யுங்க. இல்லை நான் அந்த ஒரு முறை மட்டும் தான் வழிபாடு செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த ஒரு மாதம் மட்டும் நீங்கள் வழிபாடு செய்துக்கொள்ளலாம். நீங்கள் வந்து என்ன மனசில் நினச்சி முருகன்கிட்ட பிரார்த்தனை நினைக்கிறீங்களோ அத்தனை மாதம் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. ஒரு 6 சஷ்டிக்கு நான் வந்து உங்களுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறேன் முருகன், என்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றி வைங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் 6 வளர்பிறை சஷ்டிக்கு சிறப்பாக பூஜை பண்ணுங்கள். இல்லை நான் ஒன்றுமே வேண்டிக்கல, நான் வளர்பிறை சஷ்டிக்கு வந்து பூஜை செய்ய போகிறேன், நான் ஒன்றும் சுவாமிகிட்ட வந்து நான் இத்தனை நாள் தான் பண்ண போகிறேன்னு வேண்டிக்கல அப்படின்னா உங்களுக்கு எப்போ வரைய பிடிக்குதோ அப்போ வரைய நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம், தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போதும் நீங்கள் முதல் முறையாக விரதம் இருக்க தொடங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வளர்பிறை சஷ்டிக்கு நாள் வந்து அசைவம் ஏதாவது எடுத்திருந்தீங்க அப்படின்னா, அதாவது சஷ்டி பூஜை நீங்கள் செய்வதற்கு நாள் அசைவம் ஏதாவது எடுத்திருந்தீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணிடணும், வீட்டை வந்து தொடச்சி விட்டுறணும். நீங்கள் 6 அகல் தீபம் நீங்கள் வந்து முருகருக்கு ஏற்ற போகிறீங்க அப்படின்னா அந்த 6 அகல் விளக்கு வந்து சுத்தப்படுத்தி வச்சுருங்க. நீங்கள் வந்து காலையிலே சுத்தப்படுத்தலாம், இல்லைன்னா எப்போது ஏற்றுறீங்களோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சுத்தப்படுத்தலாம், முதல் நாள் கூட சுத்தப்படுத்தலாம். நீங்கள் வந்து 6 அகல் விளக்கு சுத்தப்படுத்தி வச்சு நீங்கள் ஏற்றுங்க. தினமும் அன்றாட ஏற்றுனீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நான் வந்து வளர்பிறை சஷ்டிக்கு மட்டும் முருகனுக்கு நான் 6 விளக்கு ஏற்றுவேன் அப்படி இருந்தாலும் சரி, சுத்தப்படுத்திட்டு நீங்கள் ஏற்றும் போது வளர்பிறை சஷ்டிக்கு காலையும் மாலையும் நீங்கள் எப்போதும் நீங்கள் தீபம் ஏற்றுறீங்களோ அப்போது அதற்கு சந்தனமும் குங்குமம் பொட்டு வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் வந்து விட்டு நம்ம தீபம் ஏற்றுவதும் சிறப்பு தான், நெய் விட்டு தீபம் ஏற்றுவதும் சிறப்பு தான், அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப. இப்போ நெய் விட்டு தீபம் ஏற்றுவது முருகனுக்கு ரொம்ப சிறப்பானது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. அதனால் நெய்யோ அல்லது நல்லெண்ணெய் கூட போதும் தான் விட்டு நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க. சிவப்பு திரி போடாமல் பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. செவ்வாய்க்கிழமை அன்று மட்டும் நீங்கள் சிவப்பு திரி போட்டு முருகனுக்கு தீபம் ஏற்றுங்க. ஏன்னா சிவப்பு திரி எதற்காக போடுறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானுக்கு வந்து உரியது சிவப்பு நிறம், அதற்காக தான் சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றணும். நீங்கள் மற்ற நாள் வளர்பிறை சஷ்டி கிருத்திகை அன்றுலாம் நீங்கள் சிவப்பு திரி போட்டு முருகனுக்கு தீபம் ஏற்ற தேவையில்லை.
பஞ்சு திரி போட்டு மட்டும் நீங்கள் தீபம் ஏற்றினால் போதும். செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் நீங்கள் சிவப்பு திரியை பயன்படுத்தணும். மற்ற நாளை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா சிவப்பு திரி வந்து செவ்வாய் பகவான் ஆதிக்கத்துக்காக அந்த தீபம் ஏற்றுறோம். நம்ம வந்து கிரகத்தை சம்மந்தப்படுத்தி தான் ஒவ்வொரு தீபமும் ஒவ்வொரு விளக்கு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் வந்து எல்லா நாளுக்குமே அந்த சிவப்பு திரியை வந்து பயன்படுத்தக்கூடாது. உங்களுக்கு வந்து இந்த எதிரி பிரச்சனைகள் அந்த அந்த ஒரு சில பிரச்சனைகள் சொல்லுவோம் பார்த்தீங்களா, கடன் பிரச்சனை, அதற்காக மட்டும்தான் சிவப்பு திரி பயன்படுத்தணும். மற்ற நாள் வந்து சாதாரணமாக இருக்கிற அந்த பஞ்சு திரி, தாமரை தண்டு திரியை பயன்படுத்தினாலே போதும். முருகனுக்கு படம் வந்து வள்ளி தெய்வான படம் அல்லது பழனியில் இருக்கிற ராஜ அலங்காரத்துடன் இருப்பாங்க இல்லையா, அந்த படம் வைக்கலாம். ஆறுபடை முருகன் படம் வைக்கலாம். குழந்தை படம் வைக்கலாம். உங்களுக்கு எந்த படம் பிடிக்குதோ அந்த படம் வைங்க, ரொம்ப நல்லது. உங்களுக்கு மனசுக்கு எந்த படம் வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கோ, உங்களுக்கு அந்த படத்தை பார்த்தா ஒரு சம்திங் ஃபீல் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குதோ அந்த படத்தை நீங்கள் வாங்கி வைக்கலாம், ரொம்ப நல்லது. சிலை மற்றும் வேல் வாங்கி வைக்கலாமா ஒரு சில பேர் கேட்குறீங்க. உங்களால் பராமரிக்க முடியும் அப்படின்னா எத்தனை சிலை வேண்டுமானாலும் வைக்கலாம். பராமரிக்க முடியாது அப்படின்னா நம்ம படம் வைத்து மட்டும் வழிபாடு செய்தாலே போதும். முருகனுக்கு இந்த வளர்பிறை சஷ்டி ரொம்ப சிறப்பான நாள். நெய்வேத்தியமாக வந்து சர்க்கரை பொங்கலோ அல்லது பால் பாயசமோ அல்லது பாலும் தேனோ கலந்து, நீங்கள் தினை மாவில் தேன் கலந்தோ அல்லது மாதுளம் பழத்தில் தேன் கலந்தோ, செவ்வாழை வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு இந்த மாதிரி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். உங்களால் என்ன முடியுதோ அதை எளிமையாக வைத்து வழிபாடு செய்யுங்க. இப்போ வந்து விரதம் இல்லாதவர்கள் மாலை நேரம் 6 மணிக்கு மேலே பூஜை செய்யுங்க அல்லது காலை நேரம் பூஜை செய்துக்கோங்க. தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னா தொடர்ந்து வளர்பிறை சஷ்டிக்கு வழிபாடு செய்யணும். ஒரு 6 அல்லது 9 இந்த 9 மாதம் அல்லது 6 மாதம் தொடர்ந்து வழிபாடு செஞ்சால் தான் நமக்கு இருக்கிற கர்மாலாம் நீங்கி நமக்கு பெஸ்ட் ரிசல்ட்டு அதற்கடுத்து தான் கொடுக்க ஆரம்பிக்கும். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், முருகனை வழிபாடு செஞ்ச உடனே நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம். அது ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி நல்லது நடக்கும். ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் நாட்கள் ஆன பிறகு தான் நம்ம நினைத்த மாதிரி நடக்கும். ஆனால் நம்மளுடைய செய்கின்ற வழிபாடும் சரி, பூஜையும் சரி, முருகன் மேலே வைக்கிற நம்பிக்கையும் சரி என்றுமே வீண் ஆகாது. அதற்கான ரிசல்ட்டு நமக்கு ஒரு நாள் கட்டாயமாக கொடுக்கும். அதுவரை நம்ம பொறுமையுடன், பக்தியுடன், அன்போடு நம்ம காத்திருந்தாலே போதும், எல்லாமே நமக்கு பிடித்த மாதிரி மாறும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வளர்பிறை சஷ்டிக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு. அல்லது ஓம் சரவணபவாய நமக்கு அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். மீண்டும் ஒரு தகவலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.